ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நிறைய இடங்களில் அவமானப்பட்டு விட்டாய். காரணம் என்னவென்றால், எல்லோரிடமும் அன்பை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீ உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிறைய இன்பங்களை சேர்க்க நீ தவறி நிறைய துன்பங்களையும் அவமானங்களையும் சேர்த்து வைத்து விட்டாய். காரணம், எல்லோரிடமும் அன்பை எதிர்பார்த்தாய், ஆனால் யாருமே உன்னிடம் அன்பை கொடுக்கவே இல்லை. அவமானத்தை தான் உனக்கு கொடுத்தார்கள். நீ ஏதாவது ஒரு விஷயத்தை பேச போனால் அவர்கள் வேறொரு விஷயத்தை பேசி, இதெல்லாம் உனக்கு தேவையா, அதெல்லாம் உனக்கு தேவையா என்று உன்னிடம் சொல்லி தேவையில்லாமல் உன்னை கஷ்டப்படுத்துவார்கள். என்னுடைய தங்கமே, ஞாபகம் இருக்கிறதா? அன்பிற்காக ஏங்கி ஏங்கி நீ எத்தனை விஷயங்களை இழந்திருக்கிறாய் என்று. அன்பு அன்பு என்று நீயும் ஒவ்வொரு முறையும் எல்லோரிடமும் பாசமாகத்தான் இருந்தார். ஆனால் யாருமே உன்னிடம் பாசத்தை மட்டும் காட்டவே இல்லை. வெறுப்பையும் உன்னிடம் இல்லாத பணத்தையும் தான் சுட்டி காட்டினார்களே தவிர, நீ உண்மையாகத்தான் இருக்கிறாய், எனக்கு நீ நேர்மையாகத்தான் இருக்கிறாய் என்பதை யாருமே இங்கு உணரவே இல்லை. போகட்டும், உண்மையான அன்புக்கு தகுதி இல்லாதவர்கள் இருப்பதை விட வாழ்க்கையில் இல்லாமல் இருப்பதே சிறப்பானது. உன் வாழ்க்கையில் இப்பொழுது யாருமே இல்லை உனக்கு அன்பு காட்ட என்று நீ நினைக்கிறாய். உனக்கு உண்மையான அன்பு ஒன்று இருக்கிறது, ஆனால் அதை தான் நீ கண்டு கொள்ளவே இல்லை. யாரென்று கேட்டால் அது நான் என்றுதான் சொல்வேன். நீ எவ்வளவுதான் என்னை விட்டு தூரமாக ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் நான் உன்னை விட்டு ஒதுங்குவதே இல்லையே. ஒவ்வொரு முறையும் நானும் உன்னை நெருங்கி நெருங்கிதானே வருகிறேன். நீதானே தங்கமே எப்பொழுதும் என்னை விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகிறாய். காரணம் கேட்டால், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எனக்காக என்று என்னிடம் கேட்கிறாய். நான் செய்யாமல் தான் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா அம்மா? உனக்காக இத்தனை வருஷங்களாக உன் பின்னடியே சுற்றி கொண்டே இருக்கிறேனே. நான் உன் பின் சுற்றாமல் தான் நீ பாதுகாப்பாக இருக்கிறாயா? சொல் பார்க்கலாம். எல்லோருமே உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களையே நீ சுற்றி சுற்றி நகர்ந்து கொண்டே இருக்கிறாய், சரியா? ஆனால் ஒரு முறை நான் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டேன், நான் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை என்று உன் மனம் சொல்லியது. அதனால் என்னை நீ வெறுக்கிறாயா? எத்தனையோ பேர் உன்னை கண்டுகொள்ளாமல் எல்லாம் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் பின் தான் நீ போய் நிற்கிறாய் தவிர, பின்னடியே வந்து கொண்டு இருக்கிறேன், என்னை நீ கண்டு கொள்ளவே இல்லை. உன்னை கண்டுகொள்ளாதவர்கள் பின் போய் நிற்கிறாய். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? நீயே சொல் பார்க்கலாம் தங்கமே. உன்னுடைய ஆசைகள் என்ன, உன்னுடைய கனவுகள் என்ன, எல்லாமே எனக்கு நன்றாகவே தெரிந்த ஒன்று. உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய கனவுகளையும் நான் நன்றாகவே பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய அவசரத்துக்கு நீ எந்த ஒரு விஷயத்தையும் என்னை செய்ய சொல்லக்கூடாது. நான் பொறுமையாக செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையானதாக செய்வேன். அதுதான் என்னுடைய குணம். உனக்கு என்ன தெரியுமா? எதுவாக இருந்தாலும் அவசரப்பட்டு அவசரப்பட்டு உன் வாழ்க்கையில் நீ என்னத்தான் சாதித்தாய், அதை முதலில் சொல் பார்க்கலாம். நீ அவசரப்பட்டு என்னத்தை சாதித்தாய்? உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதும் கூட மனிதர்களை நம்பும் அளவுக்கு நீ தெய்வத்தை நம்புவது கிடையாது. மனிதர்களானவர்கள் என்ன செய்கிறார்கள்? உன்னிடம் இருக்கும் பணத்தையும் உன்னிடம் இருக்கும் பதவியையும் பார்க்கிறார்களே தவிர, மற்றபடி அவர்கள் உன்னிடம் வேறு எதையும் அவர்கள் பார்க்கவில்லை. நீதான் அன்பை தேடுகிறாய். நானும் அன்பை கொடுக்க தயாராக தான் இருக்கிறேன். என்னிடம் இருக்கும் அன்பெல்லாம் உனக்கு தேவையில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அதனால்தான் எவ்வளவு நான் நெருக்கமாக வந்தாலும், என்னுடைய பிள்ளைக்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னாலும் நீ மனிதர்களை நோக்கி போகிறாய். உன்னால் என்ன செய்ய முடியுமோ அனைத்து விஷயங்களையும் நீ செய், நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஆறுதலாகவும் அக்கறையாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீ எதையும் காதில் வாங்குவது கிடையாது. உன்னுடைய இஷ்டம் போல இரு தங்கமே. யாரால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நீயே எதிர்த்து நின்று போராடு. அப்பொழுதுதான் நான் உன்னோடு இருக்கிறேனா இல்லையா என்பது உனக்கு தெரியும். எல்லா இடத்திலும் நான் உனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பதினால் தானே என்னுடைய அருமை உனக்கு புரியவே இல்லை. எப்பொழுதும் என் மீது கோபத்தை காட்டுகிறாய். உனக்கு துரோகம் செய்கிறார்கள், அவர்கள் மீதெல்லாம் அன்பை காட்டும் நீ என் மீது வெறுப்பை காட்டுவதற்கான அர்த்தத்தை கேட்டால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறாய். நீயும் பார்த்தியா? உன்னிடம் மனிதர்கள் எதிர்பார்க்கிறார்கள் நீ என்ன செய்தாய் என்று, நீ என்னிடம் எதிர்பார்க்கிறாய். இவ்வளவுதான் வித்தியாசம்.
நான் உனக்கு எல்லாம் செய்வேன், செய்யாமல் எல்லாம் இருக்க மாட்டேன். சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையில் அனைத்து சுப காரியங்களையும் நல்ல விஷயங்களையும் நான் செய்வேன். நீ தான் அவசரப்படுகிறாய். அவசரப்பட்டால் என்னிடம் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்குமா? என்னிடம் அவசரப்பட்டால் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது. பொறுமையாக இருங்கள். எல்லோரும் மாதிரி நீயும் தேவையில்லாமல் குழம்பி தவிக்காதே. அதுபோல உண்மையான அன்பை நான் கொடுத்தேன் என்றால் திரும்ப எனக்கு நீ அன்பையே கொடு. எப்பொழுதும் வெறுப்பை கொடுக்காதே. ஏனென்றால் நீ மற்றவரிடம் வெறுப்பை வேண்டாம் என்கின்றாய். நான் உன்னிடம் என் பிள்ளையிடம் வெறுப்பை வேண்டாம் என்கின்றேன். எப்பொழுதும் அமைதியோடு இரு. எல்லா நல்லதும் நடக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக உன்னை தேடி ஓடி வரும். நீதான் தேவையில்லாமல் காயப்பட்டு கொண்டு இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் காயப்படும் அளவுக்கு எதுவுமே இல்லை என்றுதான் நான் சொல்கிறேன். சரி செய்ய நான் இருக்கிறேன். உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன். எல்லா கவலைகளிலும் இருந்து உன்னை எல்லா விஷயத்திலும் இருந்து காப்பாற்ற நான் இருக்கிறேன். இதற்கு மேல் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமானது உன் வாழ்க்கையில் அல்ல. யாருமே தூக்கிவிட இல்லை என்றால் கவலைப்படலாம். உனக்கு தூக்கிவிட நான் இருக்கிறேன். எல்லா பிரச்சனையிலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ தேவையில்லாமல் எந்த ஒரு நிலையையும் கண்டு அஞ்ச தேவையே அல்ல. இந்த சாயாகிய நான் உனக்கு யார்? உன்னுடைய அப்பா. எல்லா இடத்திலும் உன்னை காவல் காப்பேன். எல்லா இடத்திலும் உனக்கு வழித்துணையாக இருப்பேன். நீ ஒரு சிறு துளி கலங்கினால் கூட நான் நிச்சயமாக கண்ணீரை துடைத்து விட ஓடோடி வந்து விடுவேன். அதனால் மனிதர்கள் போல உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் எந்த ஒரு உதவியையும் செய்யாமல் எல்லாம் நான் இருக்கவே மாட்டேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ தேடுகின்ற அனைத்து நல்ல பாதைகளையும் நானே உனக்கு காமிப்பேன். நானே உனக்கு அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்து கொடுத்து உன்னை வாழவும் வைப்பேன். நீ போராடிய அனைத்து விஷயங்களும் எனக்கு நிச்சயமாக நல்லபடியாக தெரியும். நீ போராடிய அனைத்து விஷயத்திற்கும் நான் உனக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுவேன். இதற்கு மேல் தேவையில்லாமல் நீ ஒரு பொழுதும் அழக்கூடாது. எப்பொழுதும் சிரித்து சந்தோஷமாக இரு. உன்னுடைய வாழ்வில் அனைத்திற்கும் இந்த சாயாகிய நானே பொறுப்பாக இருந்து உனக்கு நல்வழி நடத்துகிறேன். இப்பொழுது நான் கொடுத்த அனைத்து வாக்குமே உன்னுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த வாக்கு. சீக்கிரத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை உன்னை நான் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க சொல்லி இருக்கிறேன். சீக்கிரத்தில் உன் வாழ்வில் எல்லா சுபிக்ஷங்களும் தாராளமாகவே நடக்கும். என்னை நம்பி வந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த சாயாகிய நான் எப்பொழுதும் துணையாகவும் எல்லா வளங்களையும் ஏற்படுத்தி தரும் ஒரு காவல் தெய்வமாகவும் நான் இருப்பேன். எந்த ஒரு நிலையிலும் நீ கலங்காதே. உனக்கு அனைத்துமாக நான் இருப்பேன். கவலைகளை விட்டுவிட்டு அமைதியாக உன்னுடைய வேலை என்னவோ அதை செய்து கொண்டு பத்திரமாக இருக்கும் வழியை பார். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.